90s கிட்ஸ் ஆர் கிரிக்கெட் ரசிகரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா டூர் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் மட்டும் கேட்டிருப்போம், இல்ல ஹைலைட்ஸ் பார்த்திருப்போம், மேட்ச் ஃபுல்லா பார்த்திருக்க மாட்டோம். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் சில பேர் பார்த்தாங்க, பல பேர் கவனிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பல நாட்கள் கழிச்சு கிரிக்கெட் விளையாடுறாங்க. இதனால இந்த கேம் கொஞ்சம் கவனம் பெற்றது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸ் கொஞ்சம் சோகமா தான் இருந்தது. ஏன்னா 2 மேட்ச் நம்ம தோத்துட்டோம். ஓடிஐ சீரிஸ் மொத்தம் 3 மேட்ச், ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நம்ம தோத்துட்டோம். 3வது மேட்சும் அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மேட்சை பார்க்கவே இல்லை. ஒரு விண்டேஜ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி காம்பினேஷனோட கிரிக்கெட் மேட்ச் மிஸ் பண்ணிட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க போய் ஹைலைட்ஸ் எடுத்து பாருங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல. அந்த மேட்சை நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க. ரோஹித் சர்மாவை ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு பல நாளா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்தியன் ஃபேன்ஸுக்கு ரோஹித் சர்மா தரமான சம்பவம் செஞ்சிருக்காங்க. விராட் கோலி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. இந்த 3வது மேட்ச்லயாச்சும் பர்ஃபார்ம் பண்ணுவாரா, ரோஹித் சர்மா வந்துட்டு ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி 2 பேருமே ரோக்கோவோட அந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் கிளாஸுங்க. 230+ ரன்ஸ் தான் ஆஸ்திரேலியாவால ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவை ஏன் டீமுக்குள்ள சேர்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நிறைய பேர் கடுமையா விமர்சிச்சாங்க. அவங்க விமர்சனத்துக்கெல்லாம் வந்துட்டு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஹர்ஷித் ராணா இந்த மேட்ச்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், 4 விக்கெட் வந்துட்டு வீழ்த்தி இருந்தாரு. ஹர்ஷித் ராணா இருக்கணுமா இல்லையான்னு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. நம்மளுக்கு தேவை ரோக்கோவோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஏன்னா as a typical 90s கிட்ஸ் எல்லாருமே விரும்பக்கூடியது ரோஹித் சர்மா ஆடுறதும் விராட் கோலி ஆடுறதும் பார்க்கணும். அதுவும் ஆஸ்திரேலியால போய் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஆஸ்திரேலியால போய் ஆடுவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க. ஓடிஐ சீரிஸ் தான் நம்ம ஜெயிக்கல, அட்லீஸ்ட் இந்த மேட்ச் ஆச்சு நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50-50 சான்ஸோட பாக்குற ஃபேன்ஸுக்கெல்லாம் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்ற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா வேற லெவல் வச்சு விளாசுனாருங்க. கடைசியில அதே மாதிரி இவருங்க அவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபிங்கர்ஸ் கிராஸா வச்சிருந்த ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்சுரி போட்டாரு. 33வது செஞ்சுரி ஆஸ்திரேலியாக்கு எதிராக அவர் போடுறாரு. கூடவே பார்ட்னர் யாருன்னு பார்த்தா நம்ம விராட் கோலி. அவர் வந்து வின்னிங் ரன்ஸ் ஸ்கோர் பண்றாரு. இவர் ஒரு 70 அடிக்க அவர் ஒரு செஞ்சுரி போட ஒரே பழைய எல் கிளாசிக்கோ தான் போங்க. சோ பல நாள் கழிச்சு ரோஹித் சர்மா விராட் கோலிய கிரிக்கெட் ஃபீல்ட்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப வர கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இல்ல. உங்களுக்கு என்னன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேக்ஸிமம் கிரிக்கெட்னால ஐபிஎலோட முடிச்சுக்கிட்டோம், இல்ல வேர்ல்டு கப் இந்த மாதிரி முக்கியமான மேட்ச் பார்க்க நம்மளுக்கு இந்த ஓடிஐ சீரிஸை கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்ச ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. ரோஹித் சர்மா அவரோட பர்ஃபார்மன்ஸை மாத்திக்கவே இல்லைங்க. போன மேட்ச்ல ஒரு 50 அடிச்சாரு, இருந்தாலும் இந்தியா தோத்துடுச்சு. இந்த மேட்ச்ல அந்த வேர்ல்டு கப்ல ஆடின அதே ஒரு ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணாங்க. அக்ரெசிவா ஆடினாரு. மேட்சை வந்துட்டு 38 ஓவருக்குள்ளே முடிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ரோஹித் சர்மாவோட அதடி, விராட் கோலியோட அந்த ஒரு சப்போர்ட் தாங்க. இது எல்லா இந்தியன் ஃபேன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஒரு உண்மையான தீபாவளியா இருந்தது கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா தான். மேன் ஆஃப் த சீரிஸ் யாரு, அதுவும் ரோஹித் சர்மா தான். பல நாள் கழிச்சு திருப்தியா கிரிக்கெட் பார்த்து சந்தோஷமா தூங்குறங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.